வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணுற வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் பர்ஃபெக்டாக எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் மொபைலில் ஷூட் பண்ண ஒரு சில வீடியோ கிளிப்பை நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளிப்பை எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், டைம்லைன் பேனலில் ட்ராக் பண்ணிக்கலாம். இது மொபைலில் ஷூட் பண்ணது அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலரிங் எதுவுமே இருக்காது. அது போக பார்த்தீங்கன்னா கையில் வச்சு ஷூட் பண்ணது அப்படிங்கிறதுனால ஷேக்னஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயமா இதில் இருக்க ஆடியோ எனக்கு வேணாம். இந்த ஆடியோ நம்ம ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஆடியோ ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, கிளிப் எல்லாத்தையும் மார்க் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்லிங்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆடியோ தனியாக வீடியோ தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆடியோ டெலீட் பண்ணிக்கலாம். நான் என்ன மெத்தட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அன்லிங்க்லாம் கிளிக் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கோங்க உங்கள் கீபோர்டில். ஆடியோ லைனை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே கிளிக்கில் உங்களுக்கு ஆடியோ எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த கிளிப்ஸை எடிட்டிங் பண்ணலாம். முதல் விஷயமா இந்த கிளிப்புக்கு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஒரு ரெட்மி மொபைலில் ஷூட் பண்ணது, கொஞ்சம் லோ குவாலிட்டி மொபைல் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மொபைலில் ஷூட் பண்ணது. ஆனால் அந்த பிரைட்னஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு பிரைட்னஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை கலர் பண்ணிக்கலாம். நம்ம லூமெட்ரி கலர் பேனல் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவையான அளவு பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா ஏற்றிக்க முடியும். இப்போ நான் லூமெட்ரி கலர் வந்துட்டேன். லூமெட்ரி கலர் பேனலில் இந்த கர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இந்த மாதிரி டாப்பில் தூக்கணும் அப்படின்னா அழகாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிரைட்னஸ் கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிளிப்புக்கும் தனித்தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு கிளிப்புக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 2வது கிளிப் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு எனக்கு பிரைட்னஸ் இருக்காது. திரும்ப நான் பிரைட்னஸ் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். இதுக்கு ஒரு எளிமையான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மேலே போட்டுட்டு ஒரு தடவை அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது எல்லா ஃபுட்டேஜுக்கும் அப்ளை ஆகிடும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ப்ராஜெக்ட் பேனலில் இங்கே கீழே நியூ ஐட்டம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எதையுமே மாற்ற தேவையில்ல, ஓகேன்னு மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு ஒரு லேயர் விழும். இந்த லேயரை ட்ராக் பண்ணி டைம்லைன் பேனலில் போட்டுட்டு உங்களுடைய வீடியோ கிளிப் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதை பிரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு எல்லா கிளிப்பும் பிரைட் ஆகிடும். பாருங்கள், எல்லா கிளிப்பும் நமக்கு அழகாக பிரைட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இந்த பிரைட்னஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, மொபைல்லலாம் எடுத்தது ரொம்ப டார்க்காக இருக்கும். அதை பிரைட் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் தெரியும். இதெல்லாம் பிரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்ஸ் அதிகமாக தெரியும். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை பிளெண்டிங் மோட் மாற்றுறது மூலமாக நம்ம பிரைட்டும் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஃபெக்ட் கண்ட்ரோல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு பிளெண்டிங் மோடு நார்மல் இருக்கும். அதை ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் ஆட் ஆயிரும். இந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கலரிங் பண்ண மாதிரியே தெரியாது. நார்மலாக எடுத்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஒருவேளை இந்த பிரைட்னஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பக்கத்திலே ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த பிரைட்னஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 80, 85 கிட்டத்தட்ட வச்சுக்கிறேன். இது எனக்கு ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான கலரிங் அப்ளை பண்ண போகிறோம். லூமெட்ரி கலரில் பேசிக் கரெக்ஷனில் சேச்சுரேஷன் இருக்கா, இதை நம்ம ஃபுல்லாக டவுன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே கலர் எல்லாம் கம்மியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும், கலர் நல்லா பூஸ்ட் ஆகும். சரிங்களா? கலர் நல்லா பூஸ்ட் ஆகும். பாருங்கள், கலரிங்லாம் நம்மளுக்கு பூஸ்ட் ஆகுது. இவ்வளோ தான். இதில் ஒரு சினிமேட்டிக் லுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பிளாக் பார் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோவில் அந்த பிளாக் பார் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு க்ராப் அப்படிங்கிற எஃபெக்ட் எடுக்கலாம். இதை எடுத்துகிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மேலே போடுறோம். போட்டதும் கிராப் எஃபெக்ட் இங்கே வந்துடும். இதுக்கப்புறமா டாப்பில் ஒரு 12.5 அப்படிங்கிற வேல்யூ கொடுங்க. ஸோ அதே வேல்யூ பாட்டத்துலேயும் கொடுத்தீங்கன்னா அழகாக ஒரு சினிமேட்டிக் பிளாக் பார் அப்ளை ஆயிரும். இப்போ பாருங்கள், வீடியோவை நம்ம கலர் பண்ணிட்டோம். எல்லாமே ஒரே ஒரு லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலமாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நான் மறைச்சி வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன், இங்கே வீடியோ நார்மலாக நம்ம எப்படி எடுத்தோமோ அப்படி தான் இருக்கும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் எனேபிள் பண்ணும்போது பாருங்களேன், இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சரிங்களா? இன்னும் இதில் ஒரு சில கலர்ஸ்லாம் இன்னும் மாற்றணும். ஏதாவது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட எல்லோ ஏற்றணும்னா எல்லோ ஏற்றிக்கலாம், மெஜெண்டா ஏற்றினா மெஜெண்டா ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி கலரிங் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லேயே நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இங்கே எடிட்டிங் அப்படிங்கிறத அழகாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இது மொபைலில் ஷூட் பண்ணது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து ஷேக் ஆகுதுன்னு வச்சுங்க. இதுக்கு ஷேக்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது எஃபெக்ட் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா வார்ப்பு ஸ்டப்ளிஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். வார்ப்பு ஸ்டப்ளிஷர் அப்படின்னு இருக்கும். இந்த எஃபெக்ட் எடுத்து ஃபுட்டேஜ் மேலே போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே அனலைஸ் பண்ணிடும். ப்ரீமியர் ப்ரோவே என்ன பண்ணும், இந்த கிளிப்பு அனலைஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணி கொடுத்துரும். இப்போ நமக்கு ஸ்மூத் பண்ணிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணும்போது பாருங்களேன், இந்த வீடியோ ஆடவே ஆடாது. இதே அந்த வார்ப்பு ஸ்டப்ளைசர் அப்படிங்கிறத நான் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா வீடியோவில் அந்த ஒரு சில ஷேக்னஸ் தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். வீடியோவில் சின்ன ஒரு ஷேக்னஸ் இருக்குது. இந்த வார்ப்பு ஸ்டப்ளைசர் நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோவில் எந்த ஒரு ஷேக்னஸும் இருக்காது. ட்ரைபாடில் போட்டு எடுத்த மாதிரிக்கு அந்தளவுக்கு நமக்கு ஸ்டெபிளைசர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருச்சு. மொபைலில் எடுக்கிற ஃபுட்டேஜ் உங்களுக்கு வந்து ஷேக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த வார்ப்பு ஸ்டெபிளைசர் அப்படிங்கிற எஃபெக்டை நீங்கள் பயன்படுத்தி அந்த ஷேக்னஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், ஒரு பர்ஃபெக்டான ஒரு எடிட்டிங்கை பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொண்டு வந்தாச்சு. இது போக இன்னும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்ம எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினல், எடிட்டிங். ஒரிஜினலில் பாருங்கள், உங்களுக்கு ஒரிஜினல் பார்க்கும்போது ஒரு ஃபுட்டேஜ் வந்து அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஆனால் நம்ம இந்த சினிமேட்டிக் பார் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபுட்டேஜ் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு மாறிடுச்சு. இவ்வளோ தான், சரிங்களா? நீங்கள் மொபைல் ஃபோனில் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஷூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய வீடியோக்களை நல்லா எடிட் பண்ணலாம். எப்போதுமே எடுக்கும்போது நல்ல லைட்டிங்கில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிடணும். நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காக வீடியோ ஷூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ப்ரீமியர் ப்ரோவில் கலரிங்லாம் பண்ணுறீங்கன்னா நாய்ஸ் வரும், வீடியோவோட குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணாலும் சரி, கேமராவில் ஷூட் பண்ணாலும் சரி, நல்ல பிரைட்னஸ், நல்ல லைட்டிங்கில் வந்து ஷூட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த்து கிட்டத்தட்ட ஆக போகுது. ஆனால் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணுறதில்ல, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ப்ரீமியர் ப்ரோவில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம்.